கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் அப்படின்ற ஒரு ஆங்கில திரைப்படம் ரீசெண்டாக தியேட்டரில் கொண்டு வந்தாங்க. நீங்கள் பார்த்துருப்பீங்க நம்புகிறேன். பெரிய எதிர்பார்ப்பில் வெளிவந்திருந்தாலும் அந்த எதிர்பார்த்த வரவேற்பு அந்த படத்துக்கு கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். அதாவது வர்த்தக ரீதியாக இந்த படத்துக்கு பெரிய வரவேற்பு கிடைக்கல. ஆனால் பார்த்தவங்களுக்கு இந்த படம் நல்லா தான் இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் ரிப்போர்ட் இருக்குது. நான் இது வரைக்கும் பார்த்ததில்லை. நீங்கள் இந்த படத்தை பார்த்துருந்தா உங்களுக்கு இந்த படம் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். என் ஃப்ரெண்டுமே இந்த படத்தை பார்த்துட்டு நல்லா தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக மேக் பண்ணியிருக்காங்க, விஎஃப்எக்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டு இருந்தான். ஸோ நான் பார்க்கல, ஓடிடியில் வந்ததுக்கப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாய்ஸில் விட்டாச்சு. அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு நிறைய ஒர்க் இருக்கிறதுனால இந்த படத்தை பார்க்குறதுக்கு நம்மளுக்கு டைம் இல்லை. சரி, இந்த கிங்டம் ஆஃப் தி பிளானட் ஆஃப் தி ஏப்ஸ் இந்த படத்துடைய பேரை சொல்கிறதுக்குள்ளேயே மூச்சு தண்ணீரிடும் போல இருக்கு. இந்த படம் எப்போ ஓடிடியில் வெளியாகும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் வெறிகுண்டு காத்துக்கிட்டு இருப்பீங்க. இப்போ அதனுடைய அஃபிஷியல் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அடுத்த மாதம் இந்த படம் டிஜிட்டலாக வரப்போகுது. அதுக்கடுத்த மாதம், அதாவது ஆகஸ்ட் மாதம் இந்த படத்துடைய ப்ளூரேவை இப்போதைக்கு லான்ச் பண்ண போகிறாங்க. அதாவது ஜூலை 9 இந்த படம் டிஜிட்டலாக உங்கள் வீடு தேடி வரப்போகுது. அதாவது ஓசிஸில் அமேசான் பிரைம், ஐடியூன்ஸ், ஆப்பிள் டிவி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற எல்லா ஓடிடிலையும் இந்த படத்தை இப்போதைக்கு ரெண்டலில் ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆகஸ்ட் 27 இந்த படத்துடைய ப்ளூரே இப்போதைக்கு லான்ச் ஆக போகுது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும், தமிழ் எப்படி வருமா? ஏன்னா தியேட்டரில் இந்த படத்தை தமிழ் எப்படி கொண்டு வந்துட்டாங்க, ஓடிடியில் தமிழ் எப்படி எப்போ வரும் அப்படின்றது தான் எல்லாருக்கும் ஒரு எதிர்பார்ப்பாக இருக்கும். இந்த ஜூலை 9 அமேசான் பிரைம், கனடா இல்லைனாக்கா ஆஸ்திரேலியா கண்ட்ரியில் இந்த படத்தை ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னா அதே ஜூலை 9 இந்த படம் தமிழ் டப்புடில் வர்றதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. அப்படி அது மட்டும் இல்லாமல் வேர்ல்டு வைடு ஒரே நாளில் அவங்க ஸ்ட்ரீம் பண்ணுறதா முடிவு பண்ணாலும் இந்தியாவில் அதே சேம் டே ஜூலை 9 நம்மளுக்கு டிஜிட்டலாக வரும். டிஜிட்டலாக வரும்போது தமிழ் டப்புடு வந்துடும். அதில் எந்த ஒரு மாற்றம் இல்லை. ஆனால் இப்போ அதை பற்றி எந்த ஒரு அஃபிஷியல் அனௌன்ஸ் மட்டுமே இல்லை. இங்கிலீஷ் வெர்ஷன் ஓசிஸில் ஜூலை 9 வரப்போது. அமேசான் பிரைம் கனடா கண்ட்ரியில் ஸ்ட்ரீம் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக வந்துடும். வெயிட் பண்ணி பார்ப்போம்.